ரூபாய் கேட்கறான், 50 ரூபாய் கேட்கறான், என்ன பண்ணினான்னு கேட்கறது தெரியல. அது மாதிரி நீங்க அனைத்து பேரும் நீங்க இருக்கிற ஒவ்வொரு பூத்து வாரியா குறைஞ்சது ஒரு பூத்துல 10 பேர் இருக்கீங்க. கிழக்கிழமை 10 பேரு. இப்ப வந்து இந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடி 1000, 1200 ஓட்டு, 1300 ஓட்டு இருந்ததெல்லாம் 700 ஓட்டு, 600 ஓட்டுக்குள்ள வந்துருச்சு. குறைஞ்ச ஒரு பூத்துல 10 பேர் இருப்பீங்க. ஆளுக்கு 70 ஓட்டு, 50 ஓட்டு நீங்க பார்த்தா 50 ஓட்டு பார்த்தா போதும். 500 ஓட்டுக்கு நீ வேலை செஞ்சு நீ வாங்கி கொடுத்தாலே போதும். நம்ம அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசம் செய்கிறோம். முன்னாடி 2,65,000 ஓட்டு மயிலாப்பூர் தொகுதியில, இன்னைக்கு வந்து 1,85,000. இப்ப கடைசியில் எல்லாரும் சேர்த்து பார்த்தா ஒரு 2.5 லட்சம் ரூபாய் ஓட்டுக்கு மேல வராது. எஸ்ஆர் எல்லாம் இறந்தவர்கள், டபுள் என்ட்ரி, வீடு மாத்தி போனவங்க, முகவரி மாற்றமானவர் எல்லாமே மாறி எடுத்தாச்சு. இன்னும் அதை வந்து நீங்க தெளிவா பார்க்கணும். இந்த சிரமம் அந்த ஸ்ட்ரீட் ஏரியாவில், பங்களா ஏரியாவில் பாதி எடுத்தாங்க. ஆனா இந்த சிரமம் ஏரியாவில் அப்படியே வந்து என்ன போட்டு அப்படியே வந்துருக்கு. அதுல நீங்க நல்லா வந்து தெளிவா பார்க்கணும். அதிகமா திமுக வந்து கள்ள ஓட்டு போட்டுதான் வந்து இதுவரைக்கும் ஜெயிச்சிருக்கு சென்னையில. சென்னை வந்து திமுக போட்டன்னு சும்மா நாடு. நீங்க அதை வந்து தெளிவான முறையில் ஒரு பாகத்தை எடுத்து டெத் ஷிஃப்டட் டபுள் என்ட்ரி பார்த்து யாரு இருக்காங்கன்னு மட்டும் ஓட்டர்களை வந்து உறுதிப்படுத்தினா போதும். இவன் தான் இருக்கா, இவங்க தான் வாக்களிப்பாங்க, இவங்க இந்த கட்சியை சேர்ந்தவங்க, இந்த கட்சியை சேர்ந்த இவங்க பொதுமக்கள் அப்படின்னு நீங்க வந்து தெளிவான முறையில ஒவ்வொருத்தரும் பார்த்து அவங்கள வந்து நமக்கு வாக்களிக்க வச்சா போதும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு 4 ஆண்டுல என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்க? எதையாச்சும் செஞ்சிருக்கா? மக்களுக்கு வந்து வரி சுமை என்ன செலுத்திருக்கு? வீட்டு வரி உயர்வு, தண்ணி வரி உயர்வு, டிரைனேஜ் வரி உயர்வு, குப்பை வரி உயர்வு, கரண்ட் பில் உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் உயர்வு. ஆனா நம்ம அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்துல இவன் வந்து நான் அதை செஞ்சு 520 வாக்குறுதிகள். வீட்டை ஒழிப்பேன், மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து செய்வேன், மகளிருக்கு வந்து கேஸுக்கு மாசம் 100 ரூபாய் கொடுப்பேன், மாசம் கரண்ட் எடுப்போம். இதெல்லாம் சொல்லி ஒண்ணுமே செய்யல.